எனக்கே இப்படி தலைவலிக்குது. டீ குடிச்சா கொஞ்சம் தலைவலி சரியாகும். ராமு டீ போட்டுட்டியா? போட்டாச்சு மேடம், இதோ எடுத்துட்டு வரேன். ராமு சீக்கிரமா டீ எடுத்துட்டு வா, என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதோ எடுத்துட்டு வரேன் மேடம். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நேத்து நைட் வீட்ல தான் சாப்பிட்டேன், அப்ப ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? மேடம் வேணும்னா உங்களுக்கு தலைவலி மாத்திரை எடுத்துட்டு வரவா? இல்ல ராமு, டீ குடிச்சா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். சரிங்க மேடம், நான் சாருக்கு டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். வேணா ராமு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். நேத்து நைட் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அதான் தூங்கிட்டு இருக்காரு. சரிங்க மேடம். இவர் இருக்காரே, லேட்டா எழுப்பிட்டா அப்புறம் என்னதான் திட்டிட்டு இருப்பாரு. பிரமோத் எழுந்துருங்க, டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் எழுந்துருங்க. உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்துட்டேன். பிரமோத், பிரமோத், இது எப்படி நடந்துச்சு? மேடம் நம்ம கையில எதுவுமே இல்ல, விதிப்படி என்ன நடக்குமோ அதானே நடக்கும். ரொம்ப பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ண உடனே இவன் செத்து போயிருக்கணும். ஏன்னா பெட்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு இவன் முயற்சி பண்ண மாதிரியே தெரியலையே. அது மட்டும் இல்லாம கொலகாரன் இவனை ஷூட் பண்ணும்போது இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் போல இருக்கு. நீ தானே இந்த வீட்டில் வேலை செய்யற? ஆமா சார். இங்க தான் தங்குறியா? இல்ல சார், பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கேன். காலையில 7 மணிக்கு வருவேன் சார். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்ப்பேன், அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவேன். அப்புறம் நான் ஈவினிங் 7 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு போயிடுவேன் சார். நீ எப்படி உள்ள வருவ? சார் என்கிட்ட வீட்டோட டூப்ளிகேட் சாவி இருக்கு சார். இது மேடம் தான் என்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்தாங்க சார். அந்த சாவியை வச்சு தான் தினமும் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு போவேன் சார். ஏன்னா எப்போவுமே சாரும் மேடமும் லேட்டாக தான் சார் எந்திரிப்பாங்க, அவ்வளோதான் சார். டூப்ளிகேட் சாவியை வச்சு நீ திறந்து உள்ள வருவ? ஆமாம் சார். சரி, நீ இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது வித்தியாசமா பாத்தியா? இல்லை வீட்டுக்கு வெளியே சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தியா? இல்லை சார், நான் எப்பவும் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு 7 மணிக்கெலாம் போயிட்டேன் சார். நான் நேற்று வீட்டுக்கு போகும்போது சாரும் மேடமும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சார். அப்புறம் நான் காலையில் வரும்போது சாரும் மேடமும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் என் வேலையை பார்க்க நான் கிச்சனுக்கு போயிட்டேன் சார். சார் இங்கே எதுவுமே இல்லை. எதுவும் இல்லையா? வீடு முழுக்க செக் பண்ணணும், வாங்க. சார் என்ன ஃப்ரெடி? ஸ்டடி ரூம்ல இருந்து கன் கிடைச்சிருக்கு. ஷூட் பண்ணிருக்காங்க சார். இந்த துப்பாக்கியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் நான் நிரபராதி சார், தயவு செஞ்சு என்னை நம்புங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். என்ன நீ? நாங்க உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, ஆனா நீயே எதுவும் பண்ணலன்னு சொல்ற. இப்ப எங்க சந்தேகம் உறுதியாயிடுச்சு. பிரமோத நீ தானே கொலை பண்ணிருக்க? இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சுரேகா, இந்த கன் எப்படி இங்க வந்துச்சு? சுரேகா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீங்க ஷூட் பண்ண சத்தத்தை கேட்டீங்களா? இல்ல, நான் எந்த சத்தத்தையும் கேட்கல. இந்த கன் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்க தூங்கிட்டு இருந்த ரூம்ல தான் உங்க ஹஸ்பண்ட் பிரமோத்தை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க ஷூட் பண்ண சத்தத்தை கேட்கலையா? சார் ஒரு நிமிஷம். வாஷிங் மிஷினுக்குள்ள ரத்தம் இருக்கிற இந்த ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் யாருதுன்னு தெரியுமா? இது என்னோட நைட் ட்ரெஸ் தான். ஆனா இதுல எப்படி ரத்தம் வந்துச்சு? அத நீங்க தான் சொல்லணும். இதுல ரத்தம் எப்படி வந்துச்சு? இதுல ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சுரேகா, நீங்க பொய் சொல்றீங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும்? ஏன்னா நீங்க உங்க புருஷன் பிரமோத கொலை பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு அவரை கொலை பண்ண போறேன்? நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். பொய். நான் உங்ககிட்ட பொய் சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் நிரபராதி. நீங்க நிரபராதின்னு நாங்க எப்படி நம்புறது? நீங்க தூங்கிட்டு இருந்த ரூம்ல தான்
உங்க புருஷனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஷூட் பண்ண சத்தமும் கேட்கல, உங்க புருஷன் எப்படி செத்தார்னு உங்களுக்கு தெரியல. அப்படிதானே? மேடம் சொல்றது உண்மைதான் சார். பயமுடு. எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யற? 3 வருஷமா சார். நாங்க வந்ததுல இருந்து மேடமும் சாரும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல சார். சண்டை போடலங்கிறதுக்காக உன்னோட மேடம் கொலை பண்ணல நீ சொல்லுவியா? இங்க பாருங்க சுலேகா, நீங்க தான் உங்க புருஷனை கொலை பண்ணிருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். நான் நிரபராதி சார். நான் எதுவும் பண்ணல. நான் இவரை கொலை பண்ணல சார். நான் நிரபராதி சார். மேடம், என்னது? இவங்க உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா இல்ல மயங்கின மாதிரி நடிக்கிறாங்களா? ஒண்ணு பண்ணு, இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. எல்லா ஆதாரத்தையும் சடலத்தையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த குண்டு பிரமோத்தோட உடம்புல இருந்து கிடைச்சிருக்கு. இந்த குண்டு இந்த பிஸ்டலோட குண்டு தான். அப்புறம் இந்த பிஸ்டல்ல சுரேகாவோட கைரேகை தான் இருக்கு. என்ன? சுரேகாதா? ம். இந்த நைட் ட்ரெஸ்ல ரத்தம் இருக்குல்ல, இது யாரோடது? இந்த ரத்தமும் பிரமோத் தான். சரி, இவன் எத்தனை மணிக்கு இறந்திருக்கான்? நைட் ஏறக்குறைய 1ல இருந்து 1:30க்குள்ள நடந்திருக்கும். அப்படின்னா பிரமோத் சுரேகா தான் கொலை பண்ணிருக்காளா? இது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த சுரேகாவை விசாரிக்கணும். சார், எல்லா ஆதாரமும் சுரேகாக்கு எதிரா இருக்கு. அவ நமக்கு முன்னாடி மயங்கி விழுற மாதிரி நடிச்சிருக்கா. ஏய் எழுதுற சார், இவன் கனவு உலகத்துல இருக்கான். உண்மையான உலகத்துக்கு வர வச்சிடலாம். எழுந்துரு, எழுந்துரு. டியூட்டில தூங்குறதுக்கு தான் நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா? இல்ல சார், இவனுக்கு கனவு காணதான் சம்பளம் கிடைக்குது. அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல நைட் செக்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? ஏய், தப்ப நீ பண்ணிட்டு எங்களை தப்பு கண்டுபிடிக்கிறியா? என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பு பண்ணலையே. பெரிய தப்பு பண்ற. வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. போறீங்களா? ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? பேஷண்டோட பார்வை நேரம் முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்புறீங்களா? நாளைக்கு 5 to 7 வாங்க. குட் நைட். ஏய், குட் மார்னிங். சிஐடி சொல்லுங்க சார். சுலேகா எந்த ரூம்ல தானே இருக்காங்க? ஆமா சார். ரூம் தர. பெட்ல யாருமே இல்ல. சுலேகா எங்க? நைட் 12 மணிக்கு செக்இன் பண்ணும்போது இங்கே தான் இருந்தாங்க. திடீர்னு எப்படி காணாம போனாங்க? நாங்க உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய நீ எங்க கிட்ட கேட்கறியா? சார், நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயும் செக் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சுலேகாவை நம்ம தேடி ஆகணும். ஒரு இடம் விட ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயும் தேடுங்க. சார், செக் பண்ணியாச்சு. சுரேகா கிடைக்கல. அங்கேயும் இல்ல. சுலேகா எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். நீ உட்காந்துட்டா இருந்த? தூங்கிட்டு இருந்த. இந்த ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் தானே கொடுப்பாங்க? ஆமா சார். அப்படி இருக்கும்போது சுலேகாவுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் ஏன் இந்த இடத்துல இருக்கு? சுலேகா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்தா. அந்த ட்ரெஸ் எங்க? சார், அந்த ட்ரெஸ்ஸும் இங்கே தான் சார் இருந்தது. சுலேகாவோட ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் இங்க தான் இருக்கு. ஆனா அவருடைய பர்சனல் ட்ரெஸ் காணாம போயிருக்கு. அப்படின்னா சுரேகா அவ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா சார். ஃப்ரெடி, நீ சொன்னது சரிதான். அவ நல்லா நடிச்சு நம்மளை ஏமாத்தி இருக்கா. மயங்கன் அவளை ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் பண்ணோம். அசந்த நேரம் பார்த்து அவ தப்பிச்சு ஓடி இருக்கா. சார், அவ இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற யாராவது கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. ஆனா யாரா இருப்பாங்க? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க உடனே பார்த்தாகணும். நீங்க யாரு? நாங்க சிஐடி. இதோ காட்டுறேன். இத பாருங்க. சுரேகா அது போற பாருங்க. ஆனா அவ கையில அவ ட்ரெஸ் இருக்கே. இவ என்ன உடம்புல உயிரே இல்லாத மாதிரி நடந்து போறா? அவ இந்த ரூம்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவ ரூம்ல கூட அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாமே. ஆமா ஃப்ரெடி, இப்ப நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், இப்போ சுரேகா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போயிட்டா.
சுரேகாக்கு திடீர்னு என்னாச்சு? இங்கிருந்து தப்பிச்சவ எங்க போனா? என் மகளோட வாழ்க்கையில யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல. அவளோட குடும்பமே அழிஞ்சு போச்சு பாத்தியா? கவலைப்படாதீங்க அத்தை, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? நான் போய் பாக்குறேன். இது சுரேகாவோட வீடா? ஆமா, ஆனா அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இருந்தா, ஆனா இப்ப இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இல்லனா எங்க போனா? அத நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் வீடு முழுக்க போய் செக் பண்ணுங்க. செக் பண்ண போறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பாட்டு வந்து செக் பண்ணனும்னா எப்படி? நீங்க எல்லாரும் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. சிஐடி. சிஐடியா? சார் உங்களுக்கே தெரியும் இல்ல சார், அவளோட புருஷனை பார்த்ததும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு. அது எல்லாமே டிராமா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நாங்க ஏமாந்த நேரம் பார்த்து அவ தப்பிச்சு போறதுக்காக இந்த பிளான் பண்ணிருக்கா. ஆனா சுரேகையை இந்த மாதிரி பண்ணணும். நீங்க அவ மேல பொய்யான பழி போடுறீங்க. உங்களுக்கு சுரேகாவை நல்லா தெரியுமா? நீங்க யாரு? சார், இவ என்னோட மருமக. அவ அண்ணன் கல்யாணத்துக்காக அமெரிக்காவில இருந்து வந்திருக்கா. நீங்க சுரேகாவோட அண்ணியா? ஆமா. உங்க ஹஸ்பண்ட், அதாவது சுரேகாவோட அண்ணா இப்ப உங்க கூட தான் வந்திருக்காரா? இல்ல, அவர் என் கூட வரல. அவருக்கு அங்க முக்கியமான வேலை இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு ஃளைட்ல ஏறிட்டாரு, நாளைக்கு வந்துருவாரு. சார், சுரேகா வீட்ல இல்ல. சொல்லுங்க, உங்க மகளை நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் எதுக்கு அவளை மறைச்சு வைக்கணும்? ஏன்னா உங்க மக சுரேகா தான் அவங்க ஹஸ்பண்ட கொன்னு இருக்காங்க. என்ன? ஆமா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சுரேகா தான் கொலை பண்ணான்னு எப்படி சொல்றீங்க? சுரேகாவோட வீட்ல இருந்து எங்களுக்கு கன்னு கிடைச்சிருக்கு. அதுல சுரேகாவோட கைரேகை இருக்கு. அவ கொலை பண்ணும்போது ட்ரெஸ்ல ரத்த கரைப்பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ் அவங்க வீட்டோட வாஷிங் மிஷின்ல அவ மறைச்சு வச்சிருந்தா. இல்ல சார், எதுக்காக அவ புருஷனை அவளே கொலை பண்ணணும்? யாராவது தன்னோட கையாலேயே தான் புருஷனை கொலை பண்ணுவாங்களா சார்? பணத்துக்காக பண்ணலாம்ல. பணத்துக்காக பண்ணாளா? ஆமா, பொண்டாட்டி புருஷனை கொல்ல மாட்டாளா என்ன? இல்ல சார், சுரேகாவுக்கு பணத்துக்கு கொஞ்சம் கூட குறையில்ல. அவளோட அப்பா எல்லா ப்ராப்பர்ட்டியையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டாரு. இந்த வீடு, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே. உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொன்னா எல்லா பேப்பர்ஸையும் நான் காட்டுறேன் சார். இங்க பாருங்க, நான் இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் சுரேகா கிட்ட பிரமோத விட அதிகமான சொத்துக்கள் இருக்கு. அவ பணத்துக்காக எதுக்கு அவரை கொலை பண்ணணும்? அத நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சார், அந்த சுரேகாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாத ஃப்ரெடி, நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும். சார், நான் உள்ள வரலாமா? வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சுரேகா மேடத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். நீங்க யாரு? சுரேகாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், என் பேரு கௌரவ். சுரேகா மேடத்தோட வீட்டுக்கு வெளியில தான் என்னோட ப்ரொவிஷன் ஷாப் இருக்கு. அவங்க அடிக்கடி என் கடைக்கு வருவாங்க. அதுக்கு என்ன சொல்ல? முந்தா நேத்து என் ஊருக்கு போக நான் ஆட்டோல ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். நைட் 2 மணிக்கு தான் எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. என் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போகும்போது சுரேகா மேடம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பார்க்ல வெறும் கால டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்னது? சுரேகா மேடம் பப்ளிக் பார்க்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா? அதுவும் வெறும் காலோடையா? சார், எனக்கு இது வினோதமா தான் இருந்தது. நைட்டு 1 மணிக்கு யாராவது பப்ளிக் பார்க்ல டான்ஸ் ஆடுவாங்களா? ஒரு நிமிஷம். எத்தனை மணின்னு சொன்ன? 1 மணிக்கு. நைட்டு 1 மணிக்கா? ஆமா. நைட்டு 1 மணிக்கு சுரேகா பப்ளிக் பார்க்ல வெறும் காலோட டான்ஸ் ஆடி இருக்கா. அதே நேரத்துல தான் நைட்டு 1லேருந்து 1:30க்குள்ள பிரமோத்தோட கொலையும் நடந்திருக்கு. நீ உண்மையிலேயே ஆடுறத பாத்தியா இல்ல சும்மா சொல்றியா? சார், நான் சொல்றது உண்மை, என்ன நம்புங்க. சார், ஒரே மனுஷனால 2 இடத்துல ஒரே நேரத்துல எப்படி இருக்க முடியும்? அதை தான் நானும் யோசிக்கிறேன் சச்சின். இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை சச்சின். சரி, நீங்க கிளம்புங்க. பங்கஜ், இவருடைய போன் நம்பர் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க உங்களை கூப்பிடுவோம். ஓகே சார். சச்சின் சார், இந்த சுரேகாவை பத்தி தரோவா விசாரிச்சாகணும். அவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரியணும். சார், திரும்பவும் ஒரு தடவை சுரேகா வீட்டை செக் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா. இன்னும் ஒரு தடவை சுரேகா வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். நாம மிஸ் பண்ண க்ளூ கிடைச்சாகணும். சார், அந்த கடைக்காரன் சொன்ன விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் என் தலை அப்படியே ரவுண்டா சுத்த ஆரம்பிச்சிருச்சு சார். ஒரு மனுஷன் பாதி ராத்திரியில, அதுவும் பப்ளிக் பார்க்ல வெறும் காலோட எதுக்கு டான்ஸ் ஆடணும்? ரெடி, சுரேகாவை பத்தி நான் நல்லா விசாரிச்சேன். அவளுக்கு காலேஜ்ல இருந்தே டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஒருவேளை டான்ஸ் ஆடாம இருந்திருக்கலாம். அதனால பார்க்ல வந்து. அட சார், மேட்ல மண் இருக்கு சார். ஆமா ஃப்ரெடி, இந்த மண்ணு யாரோட செப்பல்ல இருந்தாவது பட்டிருக்கலாம். நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளூ வேணும். உள்ள போய் பார்க்கலாம்.
எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. இந்த தடவை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. குயிக். என்ன இது? சுடிதார் பேண்ட்லேயும் மண்ணு ஒட்டியிருக்கு. டாக்டர் சார் சொல்கிறத வச்சு பார்த்தா பிரமோத் 1லேருந்து 1.5 இறந்துருக்கான். ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் 2 இடத்துல எப்படி இருக்க முடியும்? ஒன்று அவ ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு ஆதாரத்தை மறைச்சி வச்சிருக்கணும், இல்லைன்னா பார்க்கில் டான்ஸ் ஆடி இருக்கணும். ஒன்றுமே புரியலையே சார். சுரேகாவோட மெடிக்கல் ஃபைல் கிடைச்சிருக்கு சார். அப்படியா? என்ன இது? சுரேகா தூங்குறதுக்கு முன்னாடி சிஸ்டஃபார்ம் டேப்லெட் போட்டிருக்கா. இந்த டேப்லெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டாக்டர் சலோங்கி கிட்ட கேட்கலாம். டாக்டர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த சிஸ்டஃபார்ம் டேப்லெட் இருக்குல்ல, இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஓகே ஓகே ஓகே. இந்த சிஸ்டஃபார்ம் டேப்லெட்டை டிப்ரெஷனுக்காக கொடுப்பாங்களாம். அப்படின்னா சுரேகாவுக்கு டிப்ரெஷன் இருந்ததா? இந்த விஷயத்த சுரேகாவோட அம்மா நம்மக்கிட்ட எதுக்கு மறைச்சாங்க? சார், ஒருவேளை சுரேகாவுடைய அம்மா தெரிஞ்சே இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சிருக்கலாம்ல. சுரேகாவுக்கு இந்த டேப்லெட்டை எழுதி கொடுத்த அந்த டாக்டர் கிட்டயே நாம போய் இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கலாம். டாக்டர் ஜிதேன், இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதுனால உங்க டென்ஷன் குறைஞ்சிரும். மன்சுக், இவரை கூட்டிட்டு போ. வாங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க சார். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்கு தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமலே வந்துட்டோம் சார். நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சிஐடியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு உங்க பேஷண்ட் சுரேகா பத்தி சில டீடைல்ஸ் தேவைப்படுது. சுரேகாவா? என்ன கேட்கணும்? கேளுங்க, சொல்றேன். நீங்க தானே சுரேகாக்கு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் சிஸ்டஃபார்ம் கொடுத்தீங்க? ஆமா, நான் தான் பிரிஸ்கிரைப் பண்ணேன். டாக்டர் சார், சுரேகாவுக்கு என்ன நோய் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஒரு டாக்டரா நான் என்னோட பேஷண்ட்டை பத்தி யார்கிட்டையும் எந்த டீடைல்ஸையும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு அது புரியுது சார். ஆனா சுரேகாவோட ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அவர் வீட்டில் வச்சே. கொலையா? எப்போ? முந்தா நேத்து நைட். முந்தா நேத்தா? சுரேகா தான் அவ ஹஸ்பண்ட கொன்னு இருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவ காணாம போயிட்டா. ஆமா, சுரேகா எங்க முன்னாடி மயக்க போட்டு விழுந்தா. அவளை நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். ஆனா அவங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. என்ன சொல்றீங்க? டாக்டர், சுரேகாக்கு என்ன நோய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்னால எப்படி? ப்ளீஸ் டாக்டர், ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டை எதுக்காக கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவளுக்கு டிப்ரெஷன் இருந்ததா? சுரேகாவுக்கு டிப்ரெஷன் இல்ல. ஆக்சுவலா சுரேகாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. தூக்கத்துல நடக்கிற வியாதியா? ஆமா சார், ஒருவேளை சுரேகா தூக்கத்துல அவ ஹஸ்பண்ட கொன்னு இருக்கலாம்ல? டாக்டர் சார், தூக்கத்துல நடக்கிற பர்சன்ஸ் தூக்கத்துல கொலை கூட பண்ணுவாங்களா? வெல், அதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்படின்னா சுரேகா இதுக்கு முன்னாடி தூக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்களை பண்ணிருக்கா? பிரமோத் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான். ஒரு நாள் நைட் அவன் எழுந்து பார்க்கும்போது சுரேகாவை காணுமா. வீடு முழுக்க தேடி பார்த்தும் சுரேகா வீட்டுல இல்லையாம். அவன் சுரேகாவை தேடி வெளியே போகும்போது அந்த நேரத்துல சுரேகா பப்ளிக் பார்க்ல வெறுங்காலோட டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. பப்ளிக் பார்க்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாளா? ஆமா சார், அப்படின்னா அந்த கடைக்காரன் சொன்னது உண்மை. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இது சாத்தியம்தான். ஏன்னா ஒரு மனுஷன் கான்சியஸ்ல இருக்கும்போது எந்த விஷயத்த ஆசைப்படுறானோ விரும்புறானோ அதே விஷயத்த தான் சப்கான்சியஸ்ல அவன் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது தூக்கத்துல இருந்தாலும் சரி. இருந்தாலும் டாக்டர் சார், தூக்கத்துல கொலை கூட பண்ணுவாங்களா என்ன? வெல், இதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற விஷயத்த நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கால சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தது. அங்க ஒருத்தன் தன்னோட தம்பியே சாகடிச்சிருக்கான். அவன் தன் தம்பியை வெறுத்திருக்காங்கிறது ஆதாரங்கள் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவன் தன் தம்பிய சப்கான்சியஸ்ல அவனுக்கு நினைவே இல்லாத போது சாகடிச்சிருக்கான். ஆனா சார், சுரேகாவுடைய ஹஸ்பண்ட் மேல அவளுக்கு அதிக அன்பு இருந்திருக்கு. அப்படிதானே அவ நம்ம கிட்ட சொன்னா? எனக்கு அதான் புரியல. இங்க பாருங்க டாக்டர் சார், சப்கான்சியஸ்ல இருக்கும்போது யாராவது தன்னுடைய பொருளை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு சார். இது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. நமக்கு டஸ்ட்பின்ல நிறைய பேப்பர்ஸ் கடையில தான் கன்னே கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ரத்த கரையோட கிடைச்ச அந்த ட்ரெஸ் கூட அன்னைக்கு நிறைய ட்ரெஸ்ஸுங்களுக்கு அடியில இருந்து தான் நமக்கு கிடைச்சது. ஆனா சார், கடைக்காரன் சொன்னதை வச்சு பார்த்தா பிரமோதோட கொலை நடக்கும்போது சுரேகா அந்த நேரத்துல பப்ளிக் பார்க்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கா. அதான் குழப்பமே. ஒரே ஆள் ஒரே நேரத்துல எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? ஒன்னும் புரியலையே.
கன்ஃபியூஸா இருக்கு. சார் ஒருவேளை சுரேகாவுடைய இந்த நோயை வேற யாராவது யூஸ் பண்ணிருக்கலாம்ல? இருக்கலாம் ஃப்ரெடி. அப்படின்னா கூடிய சீக்கிரம் சுரேகா எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவ உயிருக்கு இப்ப ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் சார், சுரேகா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனாங்கல்ல, அன்னைக்கு இந்த ஆட்டோ டிரைவர் பார்த்திருக்கான். நீ அந்த சுரேகாவை பாத்தியா? ஆமா சார், அந்த மேடம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. வித்தியாசமாவா? எப்படி? அதாவது ஏதோ இழந்த மாதிரி இருந்தாங்க. இழந்த மாதிரியா? ஆமா சார். இன்னொரு விஷயம் சார், அந்த அம்மா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா? ஆமா சார். நீ அந்த பர்சனை பாத்தியா? பார்த்தேன். அவன் முகத்தை ஸ்கெட்ச் பண்றதுக்கு உதவி பண்ணுவியா? கண்டிப்பா உதவி செய்யறேன் சார். அவன் பார்க்க இப்படிதான் இருந்தானா? ஆமா சார், இதே மாதிரி தான் இருந்தான். ஓகே, இத கொடுங்க. சார், ஸ்கெட்ச் ரெடி, பாருங்க. சுரேகாவை ஃபாலோ பண்ணது இவன் தானா? ஃப்ரெடி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ இவனை பார்த்திருக்கியா? ஆமா சார். எங்கன்னு நல்லா யோசிச்சு பாரு. கமான் ஜோசி. ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஆளா டாக்டர் ஜெத்தினுடைய கேபின்ல இருந்து வெளியில போகும்போது பார்த்தேன். டாக்டர் ஜெத்தினுடைய கேபின்ல இருந்து வெளியில போகும்போது இவனை பாத்தியா? ஒருவேளை இவன் சுரேகாவை கிட்னாப் பண்ணிருப்பானா? டாக்டர் ஜித்தின் கிட்ட போய் இவனை பத்தி விசாரிங்க. இவன் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். என்ன சார் திரும்ப வந்திருக்கீங்க? சுரேகாவோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு சார். அதனாலதான் மறுபடியும் உங்களை நாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம். சுரேகாவுக்கு என்னாச்சு? அவ கிடைச்சாளா? இல்ல, இன்னும் கிடைக்கல. நேத்து இவன் உங்க கேபின்ல இருந்து வெளில போனான். நாங்க உள்ள வரும்போது பார்த்தேன். இவனை கூப்பிடுறீங்களா? இவன் என்னோட அசிஸ்டன்ட் மன்சூக். இவனுக்கும் சுரேகாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சுரேகாவை இவன் கடத்திருப்பானே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன, மன்சூக் சுரேகாவை கடத்திருக்கானா? ஆமா. மன்சூக் இப்போ உங்க கிளினிக்லயே இல்லையே, இன்னைக்கு வேலைக்கு வரலையா? இல்ல, அவன் காலையில எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால 4-5 நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னான். நம்ம டவுட் பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். மன்சூக் வீட்டோட அட்ரஸ் கிடைக்குமா? ஹாஸ்பிட்டல்ல நமக்கு கொடுத்த வீட்டோட அட்ரஸ் இதானே? ஆமா சார். நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மன்சூக் சந்தோஷப்பட மாட்டான். நம்மள பார்த்தா வேற யார் தான் சந்தோஷப்படுவாங்க? எந்த குற்றவாளியா இருந்தாலும் நம்மள பார்த்த உடனே சோகத்துல மூழ்கிடுவான். மன்சூக் வீட்ல இருக்கானா? இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு பணம் கடன் வாங்கியிருக்கான்? அடேங்கப்பா, இந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. பரவாயில்லையே. இது பொறுப்பு இல்ல சார், கட்டாயம்னு சொல்லுங்க. என்ன கட்டாயம்? சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. சிஐடி. சிஐடியா? உங்ககிட்ட கூட மன்சூக் கடன் வாங்கிட்டானா? சிஐடில இருக்கிறவங்கள முட்டாளாக்கி பணம் வாங்குறது சாத்தியம் இல்லாத விஷயம். நாங்க இப்ப பணம் வாங்க வரல, மன்சூக்கை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். விசாரிக்க வந்திருக்கீங்களா? இந்த மன்சூக் எல்லார்கிட்டயும் கடன் வாங்குவானா? விட்டா ரோட்ல இருக்க பிச்சைக்காரன்ட்ட கூட அவன் கடன் வாங்க தயங்க மாட்டான். அவனோட இந்த பழக்கத்தினால எனக்கு தான் சார் டென்ஷன். அவன் நாள் முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், ஆனா வீட்டுக்கு வந்து கடன்காரங்க எல்லாம் ஏன்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, மன்சூக்கோட அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? மன்சூக்கோட அம்மாவை பத்தி ஏன் கேக்குறீங்க? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் அவன் லீவ் கேட்டிருக்கான். கடவுளே, மன்சூக் எவ்வளவு கேவலமா மாறி இருக்கான். என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவா சொல்றீங்களா? சார், மன்சூக்கோட அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. என்ன? அப்ப எதுக்காக அவன் அப்படி ஒரு பொய் சொன்னான்? தெரியல சார். அவன் என்கிட்டயும் பொய் சொல்லிட்டு தான் போயிருப்பான். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு அவன் போனா? சார் நேத்து மதியம் நீ வந்துட்டியா? நீ எப்பதான் திருந்த போற? நான் உன்கிட்ட தான் பேசுறேன். எதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சரி, உன் கையில என்ன இருக்கு? விடு. குடு. விடுன்னு சொல்றல. இவ்ளோ பணம் இருக்கு? நீ திருடவும் ஆரம்பிச்சிட்டியா? கடன்காரங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா நீ சும்மா கத்துறத நிறுத்துறியா? ஓ, சீக்கிரமா போய் என் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு. நான் டெல்லி கிளம்பணும். டெல்லிக்கா? ஏன் போணும்?
ஹாஸ்பிட்டலுக்காக சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த பணத்தை கூட எங்க சீனியர் டாக்டர் தான் கொடுத்தாரு. சீக்கிரமா போ போ, போய் வேலையை பாரு. பேக் பண்ணு. அடுப்பேத்தாது. ஹாஸ்பிட்டலில் இல்லாத அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்கான். இவங்க கிட்ட டெல்லிக்கு போறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி அவன் எங்க தான் போயிருப்பான்? சார், எனக்கு என்னமோ இந்த சுரேகா பிரமோத் கேஸ்ல இந்த மன்சூக் சம்மந்தப்பட்டிருப்பான்னு தோணுது. ஆமா சார், இந்த கேஸ்ல கண்டிப்பா மன்சூக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இருக்கலாம். இங்க ஷெல்ஃப்ல பாட்டில்ஸ் இருக்கு. மன்சூக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஆமா சார், அவனுக்கு கள்ள சாராயம் குடிக்கலனா தூக்கமே வராது சார். அவனோட சம்பள பணத்தை குடிக்காகவே செலவு பண்ணுவான். என்னோட அப்பா அவனுக்கு கல்கத்தால வேலை வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஏன்? ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கள்ள சாராயம் இங்கதானே கிடைக்கும், அதான் போகல. சார், சுரேகாவை கடத்தினதுல மன்சூக்கு கிடைச்ச பணத்தை அவன் நிச்சயமா சாராயத்துக்கு தான் செலவு பண்ணிருப்பான். சோ ஃப்ரெடி, கள்ள சாராயம். ஆமா சார், மும்பைல கள்ள சாராயம் விக்கிற எல்லா இடத்துக்கும் நாம போய் ஆகணும். போகணும் தான், ஆனா குட் சார், நல்லா இருக்கு. என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல? மன்சூக்க பத்தி விசாரிக்கணும். வெரி குட். நீ யாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட நான் சிஐடி ஆபீசர் ஃப்ரெடின்னு. கிழிஞ்சது போ ஃப்ரெடி. நீ ஃப்ரெடி இல்ல, நீ ஒரு ரவுடி. பப்பு டப்போரி, புரியுதா? ஆமா சார், நான் மறந்தே போயிட்டேன் சார். என் பேர் பப்பு டப்போரி. என் பேர் கல்லு டப்போரி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க முன்னா கேங்கோட ஆளுங்க. மன்சூக்க நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஏன்னா மன்சூக் முன்னா அண்ணா கிட்ட இருந்து கடனா பணம் வாங்கி இருக்கான். ஆனா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். குட். இப்ப போங்க. அண்ட் ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, புரியுதா? ஏதாவது தெரிஞ்சதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளம்புங்க. ஓகே சார். அப்படி போ. தம்பி, இந்த போட்டோல இருக்குது யார் தெரியுதா? ஹலோ பிரதர், இவனை பார்த்துருக்கீங்களா? நான் இவனை பார்த்ததே இல்லை சார். நல்லா உஷாரா பாருப்பா, டப்பு கிடைக்கும். இல்ல, நல்லா பாரு, உத்து பாரு. நான் தான் பார்க்கலன்னு சொல்றேன்ல, நீ என்ன குடிச்சிருக்கியா? பிரதர், இவன் இதுக்கு முன்னாடி பாத்துக்கிறியா? ஆமா ஆமா, ஒன்னதான் சொல்றேன். நீ தான் குடிச்சிருக்க. இவன் நான் பார்த்ததில்ல. இங்க போயிடு. சார், அங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன். எல்லாரும் தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. மன்சூக் இந்த இடத்துக்கே வரல. ஒரு பாரை விட்டுட்டோம். எந்த பார் சார்? ரோஷினி பார். அந்த பாருக்கு போய் மன்சூக் வந்தானா இல்லையான்னு கேட்போம். சொல்லுங்க சார், சீக்கிரமா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சரக்கு வேணும்? இவ எங்க இருக்கான்னு சொல்லு. நாங்க இங்க சரக்கு விக்கிறோம், மனுஷங்களை விக்கல. ஒழுங்கு மரியாதையா வந்த வழியா திரும்பி ஓடிடுங்க, இல்லனா வருத்தப்படுவீங்க. ஒரே ஒரு தம்மா துண்டு குண்டு உடம்புக்குள்ள போச்சுன்னு வெய்ய, அப்புறம் எல்லாம் வெளில வரும். நீங்க யாரு? என் பேரு பப்பு டப்போரி. இவன் பேரு கல்லு டப்போரி. முன்னா அண்ணா கிட்ட நாங்க 2 பேரும் வேலை செய்யறோம். முன்னா அண்ணாவா? முதல் தடவை அந்த பேரை இப்பதான் கேள்விப்படுறேன். அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. மத்தவங்க அவங்க பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அப்படி அவர் பேரை யாரும் சொல்லலன்னா உன்னால எப்படி அதை கேட்க முடியும்? அப்படியா? புரிஞ்சிருச்சு. அதான் நான் கேள்விப்பட்டது இல்லையா? ஆமா, புரிஞ்சதுல. இப்போ சொல்லு, மன்சூக் இங்க வந்தானா இல்லையா? இந்த பார், அவன் முன்னா அண்ணாட்ட கடன் வாங்கியிருக்கான். இப்ப கம்பி நீட்டிட்டான். ஒழுங்கா சொல்லு. இங்க பாரு, அந்த மன்சூக் பையன் இப்ப எங்க குடிச்சு குப்புற படுத்து கிடக்குறான்னு சொல்லிட்டேனா உனக்கு நான் நிறைய பணம் தருவேன். உண்மையாவா? நீ எனக்கு பணம் தரதா சொல்லிட்ட, உனக்கு உதவி பண்ணாம இருக்க முடியுமா? சரி, சீக்கிரம் சொல்லு. மன்சூக் எங்க இருக்கான்? நேத்து ராத்திரி அந்த பையன் இங்க வந்தா சார். நிறைய குடிச்சான். அப்புறம் தங்குறதுக்கு ரூம் கேட்டான் சார். நான் உனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு ரூம் வாடகை கொடுத்துருக்கேன் சார். அது பின்னாடி தான் இருக்கு.
அப்படியே அவன் ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறியா கொஞ்சம்? இப்போ நிறைய பேர் இங்க குடிக்க வருவாங்க, அதனால என்னால நகர முடியாது. இப்போ வர மாட்டியா? யோசிச்சு சொல்லு. வாங்க, காசுதான் கடவுள். வாங்க, அவன் எங்க இருக்கான்னு காட்டுறேன். எனக்கு என்ன வேணாலும் குடிக்க கூடு, நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, கொஞ்சம் தண்ணியாவது கொடு. இல்ல 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 இல்ல, தண்ணி இல்ல, எனக்கு சரக்கு 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 மட்டும்தான் வேணும். இன்னைக்கு நான் நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்க போறேன். நான் என்கிட்ட பணம் இருக்கு, கை நிறைய பணம் இருக்கு. யாருங்க? அடடே அண்ணா, நீங்களா? நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, சாருக்கு டோட்டலா காலி ஆயிடுச்சுண்ணே. எனக்கு இன்னும் 2 பாட்டில் வேணும்ண்ணே. தம்பி மன்சூப் உன்னை பார்க்க தான் இவங்க வந்திருக்காங்க. யாருண்ணா இவங்க? எதுக்குண்ணா வந்திருக்காங்க? அண்ணா, நான் தான் உங்களுக்கு இந்த ரூமுக்கான வாடகை கொடுத்துட்டான்ல. அண்ணா, அங்க பாரு, இந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருப்பேன். மன்சூப், தேவையில்லாம நீ எதுவும் பேசாத. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. நீ அவங்க சொல்றதை கேளுண்ணா. யாருண்ணா அவங்க? இவங்க முன்னா அண்ணாவோட ஆளுங்க. முன்னா அண்ணனா? ஆமா. எந்த முன்னா அண்ணன்? உனக்கு சொலையா பணம் குத்தாரு அந்த முன்னா அண்ணா. ஒழுங்கா சொல்றத கேளு, இவங்க பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா உன்னை அடிச்சிருவாங்க. ஆனா எந்த முன்னா அண்ணாவையும் எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட கடனை பணமே வாங்கலையே. இங்க பாருங்கண்ணா, நீங்க தப்பா நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தேடுறது நான் இல்ல. உன்னை நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சிஐடி பியூரோ. சிஐடியா? நீங்க சிஐடியா? கடவுளே, என்ன எதுக்கு இதுல மாட்டி விட்ட? கள்ளச்சாராயம் கொடுத்து மத்தவங்க வாழ்க்கை அழிக்கிறல்ல, இப்ப உன் வாழ்க்கையை நாங்க அழிக்கிறோம். வாடா. நீங்க சிஐடியா இருந்துட்டு போங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த தப்புமே பண்ணல, புரியுதா? உன் போதையை இறக்குனா நீ என்ன தப்பு பண்ணங்கிறது தெளிவா தெரியும். சுரேகாவை நீ கிட்னாப் பண்ணிருக்க, அவ ஹஸ்பண்ட நீ கொலை பண்ணிருக்க. இல்ல சார், பிரமோதோட கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார். அப்படியா? அப்போ சுரேகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில போகும்போது அவளை எதுக்காக ஃபாலோ பண்ண? சார், சுரேகாக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு சார். அவ தூக்கத்துல நைட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வருவான்னு அவங்க சொன்னாங்க சார். அதனாலதான் அவங்க என்ன சுரேகாவை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. யார் சொன்னா? யார் சொன்னான்னு சொல்லு. சார், அவனுக்கு ஒரு 25ல இருந்து 27 வயசு இருக்கும் சார். அவன் கொஞ்சம் குள்ளமா இருந்தான் சார். பேரு? அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது சார். அவன் சுரேகாவோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் என்கிட்ட சொன்னான் சார். சுரேகாவை பாதுகாக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னான் சார். ஓஹோ, அப்போ நீங்க நல்ல விஷயங்கிறதுக்காக தான் இதுல ஈடுபட்டீங்களா? சரி, உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? ஏன் தலைமறைவா இருக்கணும்? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. சார், இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் சார் பண்ண, ஒத்துக்கிறேன். ஆனா நான் யாரையும் கொலை பண்ணல சார். சார், சுரேகாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டதும் சுரேகாவோட ஹஸ்பண்ட் பிரமோத யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு சார். சிஐடிஸும் சுரேகாவை சந்தேகப்படுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு சார். இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் இந்த பணத்தோட நான் தலைமறைவா இருக்கணும்னு முடிவு பண்ணி இங்க வந்தேன் சார். சார், நான் வேற எந்த தப்பும் பண்ணல சார். சார், இவன் சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? 25ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன். அவன் பேர் தெரியல, ஆனா சுரேகாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான். அவன் யாரா இருப்பான்? அவன் எதுக்காக இந்த வேலைக்கு ஒன்ன தேர்ந்தெடுத்தான்? சார், அது வந்து நான் அந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டரோட கிளினிக்ல பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். சுரேகா எங்க கிளினிக்கு நிறைய தடவை வந்திருக்காங்க. அவங்க நோயை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியும் சார். அதனால அவங்க முடிச்சு பார்த்தாங்கன்னா என்னை பார்த்து ஷாக் ஆக மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? புரியல. அதாவது சார், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் தூக்கத்துல எங்கேயாவது போயிடுவாங்க சார். அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா தெரியாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலோ இல்ல தெரியாதவங்க யாராவது பக்கத்துல இருந்தாலும் அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. சுரேகாக்கு என்ன நல்லா தெரியும். அதனால அவங்க என்ன பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இல்லையா சார்? அதான். இப்ப சுரேகா எங்க இருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியாது சார். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், சுரேகா முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு ஒரு வீட்டுல வந்து விட்டுட்டு போக சொல்லி சொன்னா சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். சார், ஒருவேளை சுரேகா இன்னும் இந்த வீட்லயே இருக்கலாம்ல? சுரேகாவை எந்த வீட்டுல நீ விட்டுட்டு வந்தங்கிறத சொல். மன்சுக் இந்த அட்ரஸ் தானே சொன்னா? ஆமா சார். கதவை உடைச்சிடலாமா இல்ல பெல் அடிச்சு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? முதல்ல மரியாதையை பெல் அடிச்சு பார்க்கலாம். கதவை திறக்கலனா உடச்சிட்டு உள்ள போயிடலாம்.
கதவை திறக்கவே இல்லையே, உடைச்சிடலாமா சார்? ம், கதவெல்லாம் உடைக்க வேணாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும். சார் சார் இவ இது சுரேகா வாச்சே. இவ இதுக்காக ஹெட்போன் போட்டிருக்கா. இப்ப என்ன பண்றா? சார் இவ தூக்க மாட்டிக்க முயற்சிக்கிறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உள்ள வாங்க. சுரேகா நில்லுங்க. சுரேகா எழுந்துரு, சீக்கிரமா தண்ணி எடு. என் பேரு சுரேகா. நான் தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சுரேகா, சுரேகா முழிச்சுக்கோ, முழிச்சுக்கோ. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீங்க தூக்க மாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த ஹெட்போன் மூலமா உங்களை வசியப்படுத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேரு சுரேகா. நான் தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சார், இது சுரேகாவோட வாய்ஸ் இல்ல, வேற ஒரு பொண்ணோட வாய்ஸ். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் சுரேகா சாகணும்னு நினைச்சிருக்கா. சுரேகாவோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிருக்கா. இருக்கலாம். எனக்கு என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க பயப்படாம இருங்க. உண்மை என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா சார், இதெல்லாம் பண்ணது யாருன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துலயே கொலைகாரனுக்காக வெயிட் பண்ணலாம். இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ண அந்த பொண்ணு கண்டிப்பா மறுபடியும் இங்க திரும்பி வருவா. சுரேகா உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பாக்குறதுக்கு. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சார், இது வரைக்கும் யாரும் வரலையே. பொறுமையா ஃப்ரெடி, கண்டிப்பா குற்றவாளி வருவா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீங்க கவலைப்படாதீங்க சுரேகா. ஓ காட், இந்த இடத்துல கயிறு மட்டும் தான் இருக்கு. சுரேகா எங்க போனா? அவ ஓடி போயிட்டா. சுரேகா இங்க தான் இருக்கா, உயிரோட இருக்கா. உங்க விளையாட்டு இதோட முடிஞ்சது. நீங்க யாரு? நாங்க சிஐடி. சிஐடியா? எங்க கண்ணா ஓடுற? எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. நீங்க யாரு சொல்லுங்க. எதுக்கு என்ன சாகடிக்க நினைச்சீங்க? என்னது? இவங்க யாருன்னு தெரியாதா? தெரியாது. இவங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா எதுக்காக இவங்க உங்களை சாகடிக்கணும்னு நினைச்சாங்க? இந்த கேள்விக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? இதெல்லாம் அவ சொல்லி தான் நாங்க பண்ணோம். யார் சொல்லி? அவ பிளான் தான் இது. யாரோட பிளான்? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா, சுரேகாவும் பிரமோத் மாமாவும் நல்லா சந்தோஷமா தானே இருந்தாங்க. ஏன் இப்படி கேக்குற? இல்லம்மா, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல மாமாவுக்கு யார் மேலேயாவது அஃபேர் இருந்துச்சா? அதனால சுரேகா மாமா மேல கோவப்பட்டு அவரை கொலை பண்ணிருக்கலாம்லாமா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் தங்கச்சியை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உன் தங்கச்சி கொலை பண்ணிருப்பான்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? அத்தை தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை, அழாதீங்க, சொன்ன கேளுங்க அத்தை. ரோஷன், உங்களுக்கு சுரேகா மேல சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல, எல்லா ஆதாரமும் அவளுக்கு எதிராக தான் இருக்கு. சிஐடிக்கு கூட அவன் மேல சந்தேகம் இருக்கு. யாருன்னு பாக்குறேன். யார் சார்? நான் சிஐடில இருந்து வந்திருக்கேன். நீங்க யாரு? நான் சுரேகாவோட அண்ணன் ரோஷன். என்னோட மக எங்க? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சது, ஆனா என்ன சார்? ஆனா அவங்கள காப்பாற்ற முடியல. என்ன காப்பாத்த முடியலையா? சுரேகா எங்க இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இல்ல, இப்படி நடந்திருக்காது. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. சுரேகா நிச்சயமா எங்களை விட்டு போயிருக்க மாட்டா. அவ சாகலேன்னு எங்களுக்கு சொல்லுங்க. கடவுள் நீங்க சொன்னதை கேட்டுட்டாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது என்னன்னா, சுரேகா இன்னும் சாகல, உயிரோட இருக்கா. சுரேகா மா. சுரேகா வந்துட்டியாமா? அண்ணி, அண்ணா,
அப்புறம் எதுக்காக சார் என்கிட்ட போய் சொன்னீங்க? இந்த கேள்விக்கான பதில இவங்க சொல்லுவாங்க. வாங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிரு. ஸ்வாதி, வீணா தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. சோ ப்ளீஸ் இப்ப சொல்லு, பிரமோத்தோட உனக்கு என்ன விரோதம் இருந்தது? எதுக்காக அவனை நீ சாகடிச்ச? இல்ல சார், பிரமோதோட எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அந்த சுரேகாவால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனையா? அதுவும் சுரேகாவாலையா? சுரேகா உன் ஹஸ்பண்டோட தங்கச்சி தானே? சார், பிரச்சனை என்னன்னா, என்னோட மாமனார் அவரு இறக்கறதுக்கு முன்னாடியே தன்னோட எல்லா சொத்தையும் அவர் பொண்ணான சுரேகாவுக்கு எழுதி வச்சுட்டாரு. ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி கூட எழுதி வைக்கல. என்னால இது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல சார். பிரமோத் அப்படின்னு உனக்கு பாவம் செஞ்சான், அவனை எதுக்காக நீ சாகடிச்ச? ஏன்னா ஒரே விளையாட்டுல 2 பேரையும் வழியில இருந்து நகர்த்தணும்னு நினைச்சேன். பிரமோத்தை கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த பழி சுரேகா மேல விழுந்துரும் நினைச்சேன் சார். அதுக்கப்புறம் அவ பேர்ல இருக்கிற மொத்த சொத்தம் என் ஹஸ்பண்ட் பேருக்கு வந்துரும். அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைச்சேன். சுரேகாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லு. என்னோட வருங்கால அண்ணி பிரியாவால தான் எனக்கு தெரிஞ்சது. சுரேகாவை அட்மிட் பண்ணிருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட வருங்கால அண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சுரேகாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததும் உடனே என்கிட்ட சொன்னாங்க. நான் இவங்க கிட்ட சுரேகாவோட நோயை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க சொன்னேன். வாவ், சபாஷ் பிரியா, சபாஷ். இவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கா. சுரேகாவுடைய நோயை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சதும் உன்னோட மைண்ட்ல இப்படி ஒரு கேவலமான ஐடியா வந்திருக்கு. என்ன சரியா? ஆமா, அந்த நைட்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சுரேகா ஒரு நாள் நிச்சயமா எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பார்க்குக்கு போய் கண்டிப்பா டான்ஸ் ஆடுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் பிரியா கிட்டயும் என் அண்ணா கிட்டயும் சொல்லி பிரமோத்தை கொலை பண்ண வச்சுட்டேன். பிரமோத யாரு ஷூட் பண்ணது? ராஜேந்தர் தான் பிரமோத்தை ஷூட் பண்ணா. சுரேகாவோட கைரேகை எப்படி பிஸ்டல்ல வந்தது சொல்லுங்க. சுரேகா தூக்கத்துல வெளியே போகும்போது அவ நிச்சயமா தன்னோட ட்ரெஸ் மாத்துவான்னு எனக்கு தெரியும். நான் நினைச்ச மாதிரி அன்னைக்கு அது கரெக்டா நடந்துச்சு. அவளோட ட்ரெஸ் மேல நான் அன்னைக்கு பிஸ்டலை வச்சுட்டேன். நான் நினைச்ச மாதிரி அன்னைக்கு அவ ட்ரெஸ் மேல இருந்த பிஸ்டல் எடுத்து கீழே வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவளோட கைரேகை அந்த பிஸ்டல்ல பதிஞ்சிருச்சு. எல்லாமே பிளான் படி சரியா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம சுரேகாவோட தற்கொலை பிளான் கரெக்டா இருந்துச்சு. ஆனா எப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. என்னோட மொத்த பிளானும் வீணாயிடுச்சு. உங்க 3 பேருடைய வாழ்க்கை தான் இப்ப வீணா போயிருக்கு. எங்களுக்கு முன்னாடியே நீங்க போட்ட பிளான பத்தி தெரிஞ்சிருச்சு. ஆனா இத வாயால சொல்லி கேட்க நினைச்சோம். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண தப்புக்காக நீங்க 3 பேரும் ஜெயில தான் இருக்கணும். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.